காதல் திருமணம் அப்படிங்கிறது யாருக்கு வரும், எப்படியா தெரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்னம்னாக்க இதில் சொல்லுவாங்க சுக்கிரன் வந்து அதாக இருக்கணும் இதாக இருக்கணும் எல்லாம் இருக்கட்டும் சார். ஒரே ஒரு பலன் எடுக்கிறதுக்கு 13 கிரக சேர்க்கையை சொல்லலாம், இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஒரே கிரக சேர்க்கையை வச்சு நிறையா பலன் சொல்லலாம். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சனிக்கு அடுத்தது புதன் இருக்கார் சார், சனியோட புதன் இருக்கார் அல்லது சனிக்கு அடுத்த ராசியில் புதன் இருக்கார். எப்படி பலன் சொல்கிறது? இல்லை, சனியோட சூரியனை வச்சுக்கிடுவோம், அதான் இன்னும் ஈஸியாக புரியும், ஏன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும். சனிக்கு அடுத்த ராசியில் சூரியன் அல்லது சனியோட சூரியன் இருக்கார். இப்போ பலன் சொல்லுங்கன்னா என்ன சார் சொல்லணும்? சூரியன் சனின்னு சேர்ந்தால் இது என்ன கேள்வி, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்கிறாது, 2 பேரும் அடிச்சுட்டு கிடப்பாங்க, ரோட்டில் உருளுவாங்க அப்படின்னம்னாக்கா அதெல்லாம் இல்லை, நல்லாத்தான் இருப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஒரு சிலர் கோர்ட்டுக்கும் போயிடுவான். இப்போ கேள்வி என்னென்னா, சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் வந்து ரோட்டில் உருண்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கோர்ட்டில் போய் மல்லு கட்டுறான், இன்னொருத்தன் அவங்க அப்பனை இங்கேயே விட்டுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறான். செத்து அந்தாலும் சுண்ணாமானதுக்கப்புறம் வர்றாங்க இல்லையா? இது எல்லாத்துலேயுமே சனி சூரியன் சேர்க்கை இருக்கும். பட் ஏன் இவங்களுக்கு ஒருத்தனுக்கு இப்போ இருக்குது, இன்னொருத்தனுக்கு அப்போ இருக்குது, இன்னொருத்தனுக்கு அப்போ இருக்குது? நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம், சூரியனும் சனி சேர்ந்தால் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மெட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கிறது, எதை வச்சு எடுத்துக்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறது மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சிம்மத்துலேயோ மேஷத்துலேயோ சேர்ந்துருந்துச்சுன்னா அப்பனும் பிள்ளையும் ஒத்து போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சனி வந்து சனி சூரியன் சேர்க்கை மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் இருந்ததுன்னா பையன் சொல்கிறத அப்பையும் கேட்பார், தட்டமாட்டார். சிம்மத்துலேயும் மேஷத்துலேயும் இருந்துச்சுன்னா இதே காம்பினேஷன், அப்பையும் சொல்கிறத பையன் தட்ட மாட்டான், அது வாட்டுக்கு ஓடும். சரிங்களா? சரி, இப்போ தான் பஞ்சாயத்துக்கு போகிறோம். அதாவது இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு. இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காரு, கட்டிட்டு உருள்றாங்களேடா, இதுக்கு என்னையா செய்கிறது அப்படின்னா, இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்து கடகராசியில் அல்லது மீன ராசியில் இருக்காருன்னு வச்சுங்க, இப்போ மீன வேணாம் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, சந்திரன் நீசமாயிட்டார். அப்போ என்ன ஆகும், இந்த கிரக சேர்க்கை உட்காந்துருக்க ஸ்தானத்துக்கு ஸ்தான பலம் இல்லை, அடியாகுது. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் பிரச்சனைகளை கிளப்புவாங்க. அவரோட 6ஆம் இடத்த அதிபதி கனெக்ட் ஆகிறார் அல்லது 8ஆம் இடத்த அதிபதி கனெக்ட் ஆகிறார். 6க்கு அதிபதி கனெக்ட் ஆனால் சண்டை ஹெவியாக போடுவாங்க, 8க்கு அதிபதி கனெக்ட் ஆனால் அவமானம் வரும். அப்போது அந்த சூரியன் சனி நின்ன ஸ்தானாதிபதி லக்னத்துக்கு 12க்கு போயிடுது. இந்த ஜாதகன் வந்து தகப்பனை விட்டுட்டு தூரமாக போயிடுவான், வெளியில் போயிடுவான். சார் ஒரே ஒரு கிரக சேர்க்கை, இன்னும் இதை விடலை, அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறங்க. இப்போ சூரியனோட சனி சேர்ந்துருக்கா. சூரியன்னா யார் சார்? தகப்பனார் இல்லையா? சனின்னா என்ன? தொழில். இப்போது தகப்பனார் வந்து தன்னுடைய தொழிலில் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பார். எது? இப்போ சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லது சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லது இந்த சூரியன் சனியை குரு பார்க்குறார் அல்லது சூரியன் சனி சேர்ந்திருக்க நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கார் அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பார்க்குது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இருந்துச்சுன்னா அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார். சொந்த தொழில் பண்ணியோ அல்லது வேலை பார்த்தோ அல்லது ஒரு ஆஃபீஸில் இருந்தோ பெரிய அளவில் சிரமப்பட்டு இளமையில் வறுமையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவார் தொழிலில். எது? சனி சூரியன். அப்போது பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துடுவார், சொத்து சோகம் சேர்த்து வச்சுருப்பார். இந்த பையனுக்கு வந்து நல்ல பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுத்துருவார். இது வந்து சனி சூரியன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு. இப்போ இதே சேர்க்கையை எடுத்துக்கங்க, சனி சூரியன் தான் சேர்ந்துருக்குது. ஜாதகனுக்கு என்ன சொல்லணும்? சூரியன்னா புகழ், சனின்னா தொழில். அப்போது தொழிலால் அவன் புகழடைவான். புரியுதா உங்களுக்கு? ஒரே கிரக சேர்க்கை தான், தொழிலால் புகழடைவான். சரி, எப்படிப்பா புகழடைவான் அப்படின்னா, அரசாங்கத்தால் பாராட்டப்படுவான். இது வந்து செவ்வாய் வீட்லேயோ சூரியன் வீட்லேயோ உட்காந்துருந்துச்சுன்னா அரசாங்கத்தால் பாராட்டப்படுவான். இப்போ குரு வீட்டில் உட்காந்துருக்கு, 4 பேர் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு அவனுடைய நிலை இருக்கும். தான தர்மங்கள் நிறையா செய்வான், தன்னுடைய தொழில் மூலமாக வந்ததில் அதில் புகழ் கிடைக்கும் அவனுக்கு. சரியா? இப்போ நான் பாவத்தை தொடவே இல்லை, அது பாவம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். சரியா? பாவ சக்கரத்துக்கு நம்ம போகவே வேணாம். அல்லது அதே மாதிரி 4ஆம் இடம் 3ஆம் இடம் 7ஆம் இடம் அதுக்கும் போகல, நான் கிரக சேர்க்கையை மட்டும்தான் எடுத்திருக்கேன், அதுக்கு தான் பலன் சொல்கிறேன். அப்போ அதுக்கே இவ்வளவு சொல்ல முடியும்னா, வெறுங்கையிலேயே முளம் போட முடியும்னா, இன்னும் என்னத்தையாவது கொடுத்தாங்கன்னா எத்தனை முளம் போடுறது? ரைட்டா? அப்போ அந்த ஜாதகத்தை கையில் எடுத்ததும் இப்போ கேட்குறப்ப பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கேன். சே எம்பிட்டு ஈஸியாக அவ்வளோதான் நான் ஜோசியா அப்படின்ற மாதிரியே இருக்கேன். ஒரு ஜாதகத்தை எடுத்து விரித்து பாருங்கள், அப்படியே வந்து உலக வரைபடத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். இதில் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே இருக்கும். காரணம் என்ன? நமக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ட்ரபிள் வரும். அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் சூடாயிருச்சுன்னு வைங்களேன், ஒரு 4 கேள்விக்கு அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், சல்லுன்னு போய்கிட்டு இருப்போம். ஏன்னா ஆரம்பிக்கலாம் நமக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கும்னா, ஒருவேளை நம்ம என்னத்தையாவது சொல்லி அவன் இல்லைன்ட்டான்னா இல்லைன்ட்டாங்கன்னா என்ன செய்யுது அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கும் இல்லை?
அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது சார். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவ்வளோ விஐபியை தெரியும், அவ்வளோ பெரிய ஆளை தெரியும், இவ்வளோ பெரிய ஆளை தெரியும். நான் வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஃபேஸ்புக் இருக்குது, 15 வருஷத்துக்கு மேலே யூடியூப்பில் இருக்குது. நான் ஒரு ஃபோட்டோவாவது ஒரு பிரபலத்தோடு போட்டிருக்கேனான்னு பாருங்கள், போட்டிருக்க மாட்டேன். ஏன் சார், எனக்கு ஒரு பிரபலம் கூடவா தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம்ல. ஆனால் நான் யாரோடையும் போட்டது கிடையாது. அது மாரி ஃபோட்டோ போட்டால் என்ன போடுவோம், நம்ம செட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம டீம் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட வழக்கடிக்கிறவன் மல்லு கட்டுறவன்லாம் இருப்பான்ல, அந்த குரூப்போட சேர்த்து தான் ஃபோட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பதிவுகள்லாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இதில் எங்கள் எம்எல்ஏ என்னைய கேட்காம எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம வந்து அவர் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருப்போம், நம்ம அப்படி நினச்சிக்கிருப்போம். அந்த எம்எல்ஏ நம்மளை மாதிரி 40 பேர்த்திட்ட பார்த்துருப்பார். அந்த 40ல் நம்மளும் ஒன்று. சரியா? ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, நம்மைத்தான் பார்க்கிறானோ என்று அவள் பார்க்க, நம்மையும் பார்க்கிறானே என்று அவன் பார்க்க, பாவை அவளுக்கோ, அதனால் பாவம் அவனுக்கோ அதுவே காதல், அவளுக்கோ பார்வை வெறும் மோதல் அப்படின்னு வாங்க புது கவிதையில் எழுதுறது. அதுமாதிரி இப்போ நம்மளை பெருசாக நினச்சிக்கிறதுங்கிறது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வர்றதுக்கான உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ இந்த நான் மைக்கை பிடிக்கிறப்ப குரு நாராஜன்ட்ட ஒரு விஷயம் சொல்லலை, எப்போ முடிக்கிறதுன்னு சொல்ல. இது என்ன பிரச்சனைனா, இந்த மைக்கில் பேசுகிறதுல இந்த 4 நாள் சைக்கிள் இறங்காமல் ஓட்டுவார் அப்படின்னு வாங்கல, அது மாதிரி நீங்கள் இதில் ஏற்றி மட்டும் விட்ருங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பேசுகிறதுக்கு தான் சார் கூச்சமாக இருக்கேன், பயப்படுவீங்க. அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சைக்கிளில் ஏறிடுவேன். ஐம்பாட்டுக்கு நான் என்னடா 3 நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கேன், அது வேறு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இறங்க தெரியாது அவருக்கு. அப்படின்ன மாதிரி எப்போ நிறுத்தணும்னு தெரியணும், அது தெரியல எனக்கு. அவர் ஒன்றும் சொல்லலை.